பேசிக் மேக்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பேசிக் மேக்ஸில் டே 9ல் இர்ராஷனல் நம்பர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் இர்ராஷனல் நம்பர்ஸ்? ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும், P/Qன்னு. இர்ராஷனல் நம்பர்ஸ்னால் P/Q ஃபார்மில் எழுத முடியாது. ஸோ எந்த ஒரு நம்பரையும் ஒரு இன்டீஜர் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸில் இந்த மாதிரி எழுதவே முடியாது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இர்ராஷனல் நம்பர்ஸ். அதே போல் டெசிமல் எப்படி இருக்குன்னா, do not terminate or repeat. இப்போது இங்கே இருக்க நம்பர் பாருங்கள், ரிப்பீட் ஆகுதா? 0.3333 இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. 0.3456 இப்போ இதுவும் ரிப்பீட். இந்த மேலே பார் இருந்தாலே ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம் அந்த நம்பர்ஸ். அப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் ரேஷனல் நம்பர்ஸ். டெர்மினேட்னா கம்ப்ளீட் ஆகுது. இப்போ 0.8 இதோட ஸ்டாப் ஆகிடுச்சு, அப்போ இது ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதே டேர்ம் இப்படி இருந்துச்சுன்னா √2, ரூட்டுக்குள்ளே 2 இருக்குது, இதோட வேல்யூ என்ன 1.44213556 சம்திங் இப்படி இன்ஃபினிட்டி போய்கிட்டே இருக்கும். இப்படி இருக்கிறது தான் இர்ராஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை ஃப்ராக்ஷனில் நம்ம பை 1 போட்டு சொன்னோன்னா சொல்ல முடியாது. ஏன்னா √2 இஸ் நாட் அன் இன்டீஜர். √2ன்றது இன்டீஜரே கிடையாது. இன்டீஜர் தான் P/Q ஃபார்மில் இருக்கும். அதை தான் நம்ம ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இது இர்ராஷனல் நம்பர்ஸ். அதே போல் இந்த மாதிரி 5.13 சம்திங் இந்த மாதிரி டெர்மினேட் ஆகாமல் அது பெருசால போயிட்டே இருந்துச்சு, நம்பர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்பர்ஸ் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது இர்ராஷனல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். வந்து ஒன் ஆஃப் த இர்ராஷனல் நம்பர்ஸ். 5 இர்ராஷனல் நம்பர்ஸ். ரூட் ஆஃப் வேல்யூஸ் வந்து இர்ராஷனல் நம்பர். ரூட் ஃபார் இர்ராஷனல் இல்லை 2. இது இன்டீஜர் நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். எதை கன்வெர்ட் பண்ண முடியாதோ அதை தான் நம்ம இர்ராஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரூட்டுக்குள்ளே சில ப்ராசஸிங் எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரி மட்டும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டெசிமல்ஸ் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இங்கே 0.3ன்னு போட்டிருக்கோன்னா இதோட வேல்யூ 1/3ன்னு போட்டிருக்கேன். எப்படி வந்துச்சு அப்படின்னா 0.3யை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போது இந்த 3யை விட்டு இந்த ஒரு நம்பர் ஸ்கிப் ஆகி இங்கே வரணுன்னா நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 10x இங்கே 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3.333. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். சப்ட்ராக்ட் பண்ணால் 10ல் 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 9, 3ல் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க நம்பர்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகி 3 மட்டும் இருக்கும். தென் x is equal to 3/9. 9 மல்டிப்ளிகேஷன் இந்த சைட் வந்து டிவிஷன் ஆகும். ஸோ கேன்சல் பண்ணால் 1/3. ஓகேவா, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சம் கொடுக்க போகிறேன். அதுக்காக தான் இந்த கான்செப்ட். இப்போது இதை நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒருத்தர் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருந்தார், தேவையே இல்லாதது. 0.4 பார் இதுதான் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை டேரெக்டாக நம்ம ஆன்சர்ஸ் எதுனா தப்பாக தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் நம்பருக்கு பார் வந்துச்சுன்னா இதோட ஆன்சர் 4/9. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு சிங்கிள் நம்பர் வந்தால் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 4.444. ஆட்டோமேட்டிக்காக இது கேன்சல் ஆகி 4 மட்டும் இருக்கும். இங்கே 9 வந்துடும். அப்போ சிங்கிள் பார் இருந்தால் 9 ஒன்றை சப்ட்ராக்ட் பண்ணணும். 10லேருந்து ஒன்றை சப்ட்ராக்ட் பண்ணுறதை இமேஜின் பண்ணிக்கோங்க. 9 வரும். ஸோ ஆல்ரெடி என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் டிவைடட் பை 9. இந்த மாதிரி இப்போ 0.7 வந்துச்சு, பார் வந்ததுன்னா டேரெக்டாகவே எழுதலாம். ஏன்னா வரும் கண்டிப்பாக 9 தான் வரும் டினாமினேட்டரில். நியூமரில் இந்த 7 வரும். இதுதான் உங்களுக்கு. இப்போ 0.6 பார்னு 6/9. ஓகேவா? ஓகே, இப்போ 7/9 போட்டாச்சு. ஓகே, இப்போ இது எப்படி நமக்கு தெரிஞ்சிருச்சு. 4/9 போட்டாச்சு. இப்போ ரூட் எடுத்தால் என்ன வரும்? 2/3ன்னு வரும். உங்களுக்கு தெரியும் 2னா என்ன அர்த்தம்? 0.2 போட்டுக்கோங்க. அப்போ 20ன்னு வரும். 6 3s are 18, திருப்பி 2 வரும் 0. 18 என்னது? 20லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணால் 2 தானே வரும். ஸோ அகைன் 20, 6 3s are 18, அகைன் 20, 6 3s are 18. அப்போ 0.6 பார் இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இன்னும் சில முக்கியமான கான்செப்ட் தான் சொல்லி தர போகிறேன். என்னென்னா ஃப்ராக்ஷன் எப்போவுமே வந்து இது 10th ஸ்டாண்டர்ட்லலாம் வரும். என்னென்னா இந்த ரூட் வேல்யூ வந்து இப்போது 4/√2ன்னு வரும். டினாமினேட்டில் ரூட் இருந்துச்சுன்னா அந்த ரூட்டை கேன்சல் பண்ண என்ன பண்ணணும்னா சிங்கிள் ரூட்டாக இருந்தால் அதே ரூட்டால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த பேசிக்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. √2 × √2 அப்படின்னா √4, தட் இஸ் ஈக்குவல் டு 2. சேம் நம்பராக இருந்தால் ஆன்சர் வந்து ரூட் இல்லாமல் எழுதிக்கலாம். இதே √3 × √3 அப்படின்னா 3ன்னு வரும். அடிஷனில் √2 + √2 அப்படின்னா 2√2, மொத்தம் 2 டைம்ஸ் √2 இருக்குன்னு அர்த்தம். 2√2 + 5√2 அப்படின்னா 7√2.
அதே மாதிரி தான் டிவிஷனுக்கும். இப்போ வந்து 2√2/√2னா √2 கேன்சல். 2/√2னா 2 √2 × √2 ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணணும் √2. ஸோ இந்த மாதிரி தான் ரூட் சம்ஸ்லாம் நிறையா வரும். இதெல்லாம் நம்ம ரேடிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, அதில் நம்ம பார்க்கும்போது சேர்த்து பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக். தேங்க்யூ.